வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சமுதாய மாற்றத்திற்கான ஒரு கதையை பார்ப்போம். நம் நாட்டில் மக்கள் லஞ்சம் கொடுக்க கூடாது, அவர்கள் தரமானவர்களாக இருந்தால்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் தலைவர்களும் தரமானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுவும் உண்மை. எனவே மக்களிடமும் தர வேண்டும் தான். ஆனால் அதைவிட வேகமான மாற்றத்தை தலைவர்கள் தான் தர முடியும். இதற்காக ஒரு குட்டி கதை ஒன்றை பார்ப்போமா? ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் ஒருவர் தனது வீட்டுக்கு இன்னொரு ஜமீன்தாரை விருந்துக்கு அழைத்திருந்தார். விருந்தாளி வரும்போது மாளிகை பளபளப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுத்தப்படுத்தி அலங்காரமாக்கும் வேலை நடந்தது. அந்த மாளிகையில் நடுநாயகமாக பிரம்மாண்டமாக இருந்த பளிங்குகளால் ஆன படிக்கட்டுகளை பளபளப்பாக்கும் வேலையும் நடந்தது. வேலை செய்பவர்கள் மேலே இருந்து துடைத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த ஜமீன்தார் ஒருவனை பார்த்து, ஏன் மேலே இருந்து துடைக்கிறாய், கீழே இருந்து துடைத்து கொண்டு போ என்றார். வேலை செய்பவர்கள் திருத்திருவென முடித்தார்கள். அந்த படிக்கட்டுகளை எப்படியும் துடைக்கலாம், ஆனால் எது அதிக பலனை தரும்? கீழே இருந்து துடைத்தால் அதிகபட்சம் 4 படிக்கட்டுகளை துடைக்கலாம். அதற்கு மேலே துடைத்த படிக்கட்டுகள் மீதே கால் வைத்து ஏற வேண்டியிருக்கும். அது மீண்டும் அழுக்காக்குமே. எப்படி படிக்கட்டுகளை மேலே இருந்து துடைத்தால் அது அதிக பலனை தருமோ, அதே போல் மேலே இருப்பவர்கள் சுத்தமாக இருந்தால்தான் அது சமுதாயத்தில் வேகமான மாற்றத்தையும் ஏற்படுத்தும். ஒரு ராமனோ அல்லது சாதாரண மனிதனோ தர்மம் செய்வதை பார்த்தால் அதை பார்த்து பின்தொடர்ந்து தர்மம் செய்பவர்கள் குறைவு. ஆனால் அதே செயலை ஒரு தலைவரோ அல்லது நடிகரோ செய்தால் அதன் வீச்சு அதிகமாக இருக்கும். எனவே மாற்றம் இரு பக்கமும் வேண்டும். அது மேலே இருந்து ஆரம்பித்தால் இன்னும் நன்றாக இருக்கும். கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.